இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மனசார சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவ இறந்துட்டா. அந்த அதிர்ச்சியில இருந்தே என்னால மீள முடியல. அதனால நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் பேசவும் விரும்பல. மிஸ்டர் சீனிவாசன், நீங்க உங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணலாம். சாருக்கும் எனக்கும் தொடர்பு இருந்ததுன்னு சாரு சொன்னதுல உண்மை கிடையாது சார். ஆனா மாமா சொன்னதுனால தான் நான் மனமேடையிலே போய் உட்கார்ந்தேன். என் மாமா இந்த கல்யாணத்தை உண்மையிலே நடத்தி வைக்கணும்னு தான் நினைச்சாரு. அப்படி இருந்தும் சாரு எதனால இறந்தான்னு தெரியல. என் மாமாவுக்கும் இந்த மரணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு கொடுங்க. அவரை விடுதலை பண்ணுங்க. இவங்களோட வாக்குமூலத்துல எந்த ஒரு போலித்தனமும் இல்ல. அதனால இந்த மரணத்துக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அவங்களோட வாக்குமூலத்தை நான் இங்க பதிவு பண்றேன் யுவர் ஆனர். அதுக்கப்புறம் கொலைக்கு காரணமானவங்க தங்களோட குற்றத்தை என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் எதிரா சாட்சியும் ஆதாரங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கு. தங்களோட சுயநலத்துக்காகவும் தன் குடும்ப கௌரவத்துக்காகவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாருவ சாவுக்கு தூண்டி இருக்காங்க. அதுதான் உண்மை. ஐயா இல்லங்கய்யா, எங்க மாமாவோ எங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே சாருவ மிரட்டல. சாருவோட சாவுக்கு நிச்சயமா எங்க மாமா காரணம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன வேணா தண்டனை கொடுங்க. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அவரை விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. அமைதி அமைதி. உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மத்தபடி நீங்க அமைதியா இருக்கணும். ரகுராம் அமைதியா இருக்கிறதுலயும் சீனு தன் மாமாவை காப்பாத்த அவசரப்படுறதுலயுமே இவங்க சாருவ சாவுக்கு தூண்டி இருக்காங்கன்றது நல்லாவே தெரியும். வாழ வேண்டிய வயசுல இருந்த ஒரு இளம் பெண்ணை நம்ப வச்சு அவளை மிரட்டி சாவுக்கு தூண்டி இருக்காங்க. யுவர் ஆனர், இவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இல்ல ஐயா, இல்லங்க ஐயா, இல்ல, என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. ஐயா தயவு செஞ்சு அவரை தண்டிச்சிடாதீங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர். மாமா, நடுவுல யாரும் இப்படி எழுந்திருச்சு கத்தக்கூடாது. உங்ககிட்ட சாட்சி ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா உங்க லாயர் கிட்ட சொல்லி கூண்ல வந்து சொல்லுங்க. இப்ப அமைதியா இருங்க.